யூடியூப் ஓப்பன் பண்ணாலே டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன தான் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து தேடிட்டு இருக்காங்க. அவரு நெறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவரு நெறைய ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அவர் மட்டும் கிடையாது. அவருடைய டீம் அதாவது அந்த ஏற்கனவே டெக் பாஸ்ல இருந்த 2 பேரு. எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஸ்பான்சர் வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்ப வந்து எல்லா கெட்ட பேரும் சுதர்ஷனுக்கு மட்டும் தான் வந்து வந்திருக்கு. இத பத்தி தான் அவர் வந்து வீடியோலயே வந்து சொல்லியிருந்தாரு. நெறைய ஸ்பான்சர் வீடியோ உண்மைக்கு மாறா வந்து பேச வேண்டியதா இருக்கு. அதனால தான் வந்து நான் இந்த சேனல் விட்டு வெளிய வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் டெக் பாஸ் டீம பத்தி தப்பா சொன்னதுனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் ஆனதுனால அவங்க காண்டாயி இவங்க பேசினதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுல லாபம் அடைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மத்த டெக் சேனல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாயிட்டானுங்க. ஆஹா! 2 பேர் ஒளிஞ்சானுங்கடா. இனிமே நமக்கு தான் எல்லா வியூஸும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த எல்லாரும் என்னமோ ஒழுங்கு மாரியும், அவங்கலாம் ஸ்பான்சர் வீடியோவே பண்ணாத மாரியும் ஒரு பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. YouTubeல ஒரு லெவலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா, நெறைய கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து குடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்பான்சர் வீடியோ தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் சுதர்ஷன் மட்டுமே தப்பு பண்ற மாரி வந்து ஒரு பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப மறுபடியும் வந்து நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவரு கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ்லயும் வந்து கிவ் அவே பண்ண ஆரம்பிச்சுட்டாரு மொபைல்லாம். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தானே. எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் ரொம்பவே வந்து புடிச்சு போனதுனால, இப்ப மறுபடியும் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து திரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவ்ளோ பேர் கமெண்ட்ல இவ்ளோ யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து திட்டும்போது, கண்டிப்பா மேற்கொண்டு ஸ்பான்சர் வீடியோ மாரி வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கும் தோணுது. பட் இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து உண்மையா பேசுற மாரி தான் வந்து தெரியுது. எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வீடியோ பண்றாங்க. பட் கொஞ்ச நாளைக்காவது சுதர்ஷன் வீடியோ நிச்சயமா வந்து ஒழுங்கான வீடியோவா தான் வந்து இருக்கும். அப்படி இருந்தா தான் வந்து திரும்ப நல்ல பேர் வந்து வாங்க முடியும். அதனால கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா சுதர்ஷன வந்து நம்ம நம்பலாம். ஏன்னா திரும்பியும் ஸ்பான்சர் வீடியோ வந்து பண்ணா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஓப்பனா வந்து தெரிஞ்சிரும். இது வந்து காசு வாங்கிட்டு பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க சேனலுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகும். அதனால கண்டிப்பா ஸ்பான்சர் வீடியோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்போதைக்கு டெக் சூப்பர் ஸ்டார் சேனல நீங்க தாராளமா வந்து நம்பலாம்.